திமுக எம்பி கனிமொழி மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். ஆனால் அவர் தமிழ்நாட்டு குழந்தைகள் 2 மொழி படிக்க வேண்டும் என்று மைக் பிடித்து பேசுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே. நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7வதுல உன்னை ட்ரை பண்ணி பாக்குறேன், பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம், அதனாலதான் இதை சமக்கல்வின்னு சொல்றேன். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு. அப்படி இருந்தா நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே 3வது மொழியில பேன் பண்ணு, பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு, சிபிஎஸ்இ பேன் பண்ணு, உள்ள விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில கேட்கிறோம். 2 விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசு பதில் இல்லை. சம்பந்தம் இல்லாம திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.